பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். GS சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 2ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி சார் அமைய போகுது? 2/11/2029 சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை தேய்பிறை மாதிரி. இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து வளர்பிறை தேய்பிறை உங்களுக்கே தெரியும். அது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு மூடு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு நல்ல மூடாக இருப்பாங்க. ஒரு 15 நாளைக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் இருக்கும். அது இது வந்து சந்திரனுடைய சம்மந்தப்பட்டது. சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ஹேபிட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். வளர்பிறை அங்கே ஆகிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்ல ஹை லெவலில் இருப்பாங்க. தேய்பிறையாக இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகும். இது 2/11/2029 பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடியது. இவங்க வந்து எப்பயுமே நான் வந்து பொதுவாக சொல்கிறது, இவங்க தெய்வ பக்தி மிக மிக முக்கியம். தெய்வ பக்தி, குரு பக்தி, ஏதாவது ஒரு தத்துவத்தில் ஒரு பக்தியாக இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நீர்னு சொல்லக்கூடியது, நீர் ராசிங்கிற போது நீருங்கிறது ஒரு திடமான வடிவம் கிடையாது, சலனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஜல தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னாக்க இவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதே எக்ஸ்ட்ரீமெண்ட்லேயும் இருப்பாங்க. அவங்க தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சுனாக்க அடுத்தவங்களை வந்து ஒரு குற்றம் சொல்கிறது, விதண்டாவாதம் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு செயல்னு வரும்போது எவ்வளவோ பேசுவாங்க, செயல்னு வரும்போது அப்படியே ஆப்சென்ட் ஆகிடுறது. அப்புறம் பூட்டின கதவை திறந்து பார்க்குறது எல்லாரும் திறந்து பார்ப்பாங்க, இவங்க ரொம்ப அதிகமாக கண்கூட பார்க்கலாம் அவங்க. அதே மாதிரி பயம், வீண் சந்தேகம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு மனோ சம்மந்தப்பட்டது. இது அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு வயல்வெளி மாதிரி தான் அது. வயல்வெளிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எம்டி லேண்டு எப்பயுமே வந்து போட்டு வச்சோம்னாக்க களைகள் மண்டிடும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று பயிரிட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை, குரு பக்தி அல்லது ஏதேனும் ஒரு தத்துவத்தில் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கனாக்க இவங்க எதையாவது ஒன்று விதைச்சிக்கிட்டே இருக்கணும். மனசுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனது வந்து இவங்களை ஆட்கொள்ள விடாமல் மனசை இவங்க ஆட்கொள்கிற மாதிரி இருந்ததுனாக்க மிகப்பெரிய வெற்றியை இவங்க அடைவாங்க. இந்த 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க 8ங்கிறது பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 8ங்கிறது கர்ம ரோகங்கள், அதே மாதிரி ருண ரோக சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3மே வேலை செய்யும் இந்த வருடம். ருண ரோக சத்துரு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ருணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதி, இது கடன்னு சொல்லக்கூடியது. ரோகம்ங்கிறது வியாதி, சத்துருங்கிறது எதிரிகளால் தொல்லை. இந்த 3மே வந்து இந்த வருடங்களில் எல்லா எண்களுக்குமே முன்ன பின்ன நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க இந்த 8 வருஷத்தில் கொஞ்ச நாச்சும் ஒரு இரத்த தானம் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இரத்த தானம் பண்ணுறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இரத்த தானம் பரிகாரமாகவே சொல்கிறேன். இரத்த தானம் பண்ண முடியாதவங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறங்க. போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வெளியில் போகணும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இரத்த இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு இந்த இரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எனக்குமே 2ஆம் தேதி தான் அது மாதிரி தான் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த பரிசோதனையை பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் எல்லாருமே அருந்துறது இந்த பித்தத்தை கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த வல்லாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை ஒன்று இருக்குது. இந்த வல்லாரை கீரைங்கிறது பிரம்மின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மி வந்து இந்த மூளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். மூளை சக்தி தான் வந்து மனோசக்தியை கொஞ்சம் அடக்கி ஆடக்கூடியது. ஸோ அதனால் இந்த பிரம்மின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கிறது உணவில் ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி நீர் உணவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டாங்கனாக்க இவங்களுக்கு உடல் நலம் நல்லாயிருக்கும். உடலில் வியாதி இல்லைனாலும் உடலில் வியாதி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் இதை வந்து இவங்க என்ன பண்ணால் இந்த வல்லாரைக்கீரை சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கும். நீரிழிவு நோய், அதாவது டயாபெட்டிஸ் ஏற்படுறதையும் தடுக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சொல்கிறது இல்லையா, முருங்கைக்கீரையை ஒரு சூப்பு மாதிரி அது மாதிரி போட்டு குடித்தாலும் அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நீரிழிவு வியாதி நீங்கும். இவங்களுக்கு நற்பலன்களும் ஏற்படுமா. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். GS சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.